ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலி ட்ரெண்டில் பட்ஜெட் எப்படி பண்ணுறதுன்னு தியரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட்னா என்னென்னா, நம்ம முன்கூட்டியே இப்போ அடுத்த மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பட்ஜெட் போட்டுருவோம். அப்புறம் செலவும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம முன்னாடியே போட்ட பட்ஜெட்டுக்கும் இப்போ நம்ம செலவு பண்ணுறதுக்கும் ஆக்சுவலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில இது வந்து ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும், அது வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. சில இது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ, வேரியன்ஸ் எவ்வளோ அப்படின்றது வித் பர்சன்டேஜோட நம்ம இந்த டேலி ப்ரெண்டில் பார்க்க முடியும். அதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்றது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 வந்து கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் ஷோ மோரில் பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே அது பட்ஜெட் நேம் அப்படின்னு கேட்கும். நான் வந்து இயர்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டர் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பீரியட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு கேட்கும். ஃப்ரம் டூ அப்படின்னு கேட்டோடனே நான் இயர்லின்னு கொடுத்துருக்கனால 1/4/24 31/3/25 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து செட் ஆர் ஆல்டர் பட்ஜெட்ஸ் அப்படின்னு கேட்கும். குரூப்ஸ் லெட்ஜர்ஸ் அப்படின்னு கேட்கும். இங்கே எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு குரூப்ஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னாவே இது கேட்கும். குரூப் பட்ஜெட்ஸ் அண்டர் இயர்லி பட்ஜெட் 1/4/24 31/3/25 வரைக்கும் அப்படின்ட்டு போட்டு நமக்கு குரூப் நேம் என்ன நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் போட போகிறேன். அதனால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரெண்டு இருக்குது. ஆன் நெட் டிரான்சாக்ஷன் ஒன்று, ஆன் க்ளோசிங் டிரான்சாக்ஷன் ஒன்று. ஆன் நெட் டிரான்சாக்ஷன்னா அது அமௌண்ட் வந்து வேரியஸ், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். ஆன் க்ளோசிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது. ரெண்ட் எக்ஸ்பென்ஸ்னால் 5000 தான், இது வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆன் க்ளோசிங்கில் நம்ம கொடுக்கணும். இப்போ குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸ் கேட்கும். அது எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லெட்ஜர்ஸ் பட்ஜெட்ஸ் அண்டர் இயர்லி பட்ஜெட் 1/4/24 to 31/3/25 அப்படின்னு அதுவே கொடுக்கும். கொடுத்துட்டு லெட்ஜர் நேம்னு கேட்குங்க. அக்கௌண்ட் நேம்னு கேட்கும். ஆக்சுவலாக அக்கௌண்ட் நேம்னு கேட்கும். அதில் வந்து நான் சேலரி எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், வேஜஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு 3 கொடுத்துருக்கேன். சேலரி எக்ஸ்பென்ஸ் வந்து டைப் ஆஃப் பட்ஜெட் வந்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன் 10,000, ரெண்ட்டை வந்து ஆன் க்ளோசிங் டிரான்சாக்ஷன் அது வந்து மாறாது அப்படின்றதுனால 5000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி மாறும் அப்படின்னா நீங்கள் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ குரூப்ஸு லெட்ஜஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேமெண்ட் ஒன்று போட போகிறேன். அதுதான் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ நான் செலவு பண்ணுன்றது பேமெண்ட்டில் போடுவேன். கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் வவுச்சர், அதில் எஃப்ஐ பேமெண்ட்டில் போய்ட்டு பை வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ் 10,000, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் 10,000. அங்கே வந்து 5,000 ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஆனது 10,000 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து டெபிட்டில் போட்டுக்கோங்க. டு கேஷ் வந்து 20,000 கிரெடிட். இந்த பேமெண்ட் என்ட்ரி போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செக் பண்ணலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸில் ஆல்ட் F1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டாக நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் காமிக்கும். அதில் F10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பட்ஜெட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் காமிக்கும். அது கிளிக் பண்ணோடனே இயர்லி பட்ஜெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கல, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் C கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் நேம், அந்த பீரியட் ஃப்ரம் டூ 1/4/24 to 31/3/25, அப்புறம் வந்து ஷோ வேரியன்ஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் குரூப் வைஸ் வியூவும் வந்து நம்ம இதில் எடுக்க முடியும். நான் வந்து குரூப்பில் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். குரூப்பில் இந்த குரூப் நேம் வந்து எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் வியூவில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஆக்சுவல் பட்ஜெட் என்ன, அதாவது பட்ஜெட் நீங்கள் போட்டது எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ, வேரியன்ஸ் எவ்வளோ, எல்லாமே அதில் நமக்கு டீட்டெயிலில் ஒரு டேப்லர் ஃபார்மில் அது நமக்கு காமிக்கும். இதுதான் வந்து பட்ஜெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.